அந்த பத்திரத்துக்கு கூட கேட்டுக்கலாம். கொஞ்சம் பிரித்து போட்டாங்க. 12 சென்ட் கேட்டுருக்காங்க. எல்லாமே சேர்த்து ஒரு நிமிஷம் இருங்க. 3 பத்திரம். சரி சார். இந்த ஒரு நிமிஷம் இருங்க சார், கூப்பிட்றேன். காரைக்குடியில் பத்திரப்பதிவு அதிகாரியாக பணிபுரியும் சூரியபிரபா லஞ்சம் வாங்குகிற காட்சி. முதல்வரின் படத்தை தலைக்கு மேல் வைத்துக்கொண்டு லஞ்சம் வாங்கும் அதிகாரிகள். கடந்த மாதங்களில் மட்டும் 6 ஆகஸ்ட் நாகர்கோவில் சார் பதிவாளர் சுப்புலட்சுமி கைது, 7 ஆகஸ்ட் திருவள்ளூர் சார் பதிவாளர் கைது, 10 ஆகஸ்ட் வேலூர் சார் பதிவாளர் கவிதா லஞ்சம் வாங்கி கைது, 28 ஆகஸ்ட் சிவகங்கை சார் பதிவாளர் கைது. இது கடந்த சில நாட்களுக்கு முன்பு 10 அக்டோபர் மேட்டுப்பாளையத்தில் சார் பதிவாளர் சாந்தி கைது, அதே 10 அக்டோபர் சிங்காநல்லூரில் நான்சி சார் பதிவாளர் கைது. இப்போது எங்கள் காரைக்குடியில் சூரியபிரபா லஞ்சம் வாங்குகிற காட்சி. தமிழ்நாட்டில் காலம் காலமாக 2 அலுவலகம் மட்டும் மக்கள் நேரடியாக சென்று அலுவல் செய்ய முடியாத அலுவலகம். ஒன்று சார் பதிவாளர் அலுவலகம், இன்னொன்று RTO அலுவலகம். இந்த பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்ய செல்லும் மக்கள் முதலில் நாட வேண்டிய இடம் பத்திரம் எழுதும் இடம். தமிழக முதல்வருக்கும் தமிழக மக்களுக்கும் வணக்கம். தொடர்ந்து சார் பதிவாளர்கள் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கைதாகிட்டே இருக்காங்க. ஆனாலும் கடந்த 50 ஆண்டு காலமாக இந்த லஞ்சத்தினை ஒழிக்க முடியவில்லையே ஏன்? இப்ப நம்ம பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு போறோம், பத்திரப்பதிவுக்கு போறோம். அது விற்பதற்காக இருக்கட்டும், வாங்குறதுக்காக இருக்கட்டும். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை கட்டணம் ரொக்கமா கட்டணும். எங்கே கட்டணும்? பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு போய் கட்டணமான்னு கேட்டா இல்ல. யார்கிட்ட கட்டணும்? பத்திர எழுத்தரிடம் கட்டினோம். எத்தனாயிரமா இருந்தாலும் அரசுக்கு செலுத்த வேண்டிய தொகை யார்கிட்ட கொடுத்தோம்? பத்திர எழுத்தரிடம். இப்ப யார்கிட்ட கட்டுறோம்? இப்ப ஆன்லைன் பேமெண்ட், ஆன்லைன்ல பணம் கட்டணும். யார் கட்டுறான்னு கேட்டீங்கன்னா அரசுக்கே தெரியும். அந்த பத்திர அலுவலகத்துக்கு இருக்கக்கூடிய பத்திர எழுத்தர்கள் தங்களுடைய லாகின்ல கட்டுறாங்க. ஏன் பொதுமக்கள் அவர்கள் பெயரில் இருந்து கட்டுவதில்லை? அப்ப இந்த பணத்தை மக்கள் யார்கிட்ட கொடுக்கறாங்க? அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிப்பணத்தினை, அந்த பத்திரமாற்றுக்கான வரிப்பணத்தினை, இதர கட்டணங்களை யார்கிட்ட கொடுக்கறாங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய பத்திர எழுத்தர்களிடம் கட்டுறோம். அது எவ்வளவு அங்கே நம்ம வரியா கட்டுறோம், எவ்வளவு இந்த பத்திர எழுத்தர் கட்டணமா கொடுக்கிறோம், எவ்வளவு அவர் உள்ள லஞ்சமா கொடுக்க போறாரு, எதுவுமே நமக்கு தெரியாது. 2 நாள் கழிச்சு பத்திரம் வாங்கும்போது அதுல தெரியும் நம்ம உள்ள கட்டண தொகை இவ்வளவுதான் அப்படின்னு. அப்ப இந்த பத்திர எழுத்தர்கள் வாங்குகின்ற தொகை அவங்க யாருமே லஞ்சம் கொடுப்பதற்காக வாங்கல. ஏன்னா லஞ்சம் இருப்பதால் நம்மிடம் வாங்குகிறார்கள். வாங்கி உள்ள கொடுக்கிற வேலையை செய்யறாங்க. எப்படி? இந்த பத்திர எழுத்தர்கள் அந்த பத்திரம் எழுதும் போது கடைசி பக்கம் பத்திரத்தை பிரிப்பேர்டு பை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையெழுத்த போடுறாங்க. இங்கதான் அரசு தப்பு பண்ணுது. அதாவது அவங்க ஒவ்வொரு அட்டையிலையும் தங்களுடைய முகவரி எழுதுறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு இத்தனை பத்திரம், ஒவ்வொரு பத்திரம் எழுத்தரும் தங்களுடைய பத்திரம் இத்தனை போட்டிருக்குன்னு கணக்கு வச்சிருக்காங்க. அவங்க அது போக அந்த பிரிப்பேர்டு பைங்கிறதுல கையெழுத்து போடுறாங்கல்ல, அனுமதி பெற்ற லைசன்ஸ் உள்ள பத்திர எழுத்தர்கள், அதை வச்சு கணக்கு பண்ணி ஒரு பத்திரத்திற்கு குறைந்தபட்சம் 1000 ரூபாய். சாதாரண ஒரு ஒண்ணுமே வேல்யூ இல்லாத பத்திரம் கூட 1000 ரூபாய், எழுதப்படாத சட்டம். அப்ப வேல்யூ கூட இருக்கும்போது 10,000 20,000 வரை அங்கே லஞ்சம் சட்டமாக வசூலிக்கப்படுகிறது. இதை யார் கொண்டு கொடுக்கிறா? அன்று மாலை ஒவ்வொரு பத்திர எழுத்தரும் மாலை 5-6 மணிக்கு மேல இருட்டினதுக்கு பிறகு இரவு 8 மணி வரை ஒவ்வொருத்தரா உள்ள போய் நாங்க இத்தனை பத்திரம், நீங்க இத்தனை ஆயிரம் ரூபாய், இத்தனை பத்திரம் இத்தனை ஆயிரம் ரூபாய், இந்த பத்திரத்துல இந்த சிக்கல் இருந்தது அதனால கூட இத்தனை ஆயிரம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப ஒரு நாளைக்கு ஒரு பத்திர அலுவலகத்துக்கு 100 பத்திரங்கள் பதிவிற்கு அனுமதி. அப்ப தலைக்கு 1000 ரூபாய் வச்சா மாதத்திற்கு 20 நாட்களுக்கு 20 லட்சம் ரூபாய் லஞ்சமா பெறப்படுகிறது. அப்ப இதர வேல்யூ கூட இருக்கக்கூடிய பத்திரங்களா சேர்த்தா மாதத்திற்கு குறைந்தது 50 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு பத்திரப்பதிவு அதிகாரியும் லஞ்சமாக பெறாங்க. அப்படின்னா இந்த அரசு ஏன் இன்னும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு? அப்ப தமிழக முதல்வர் தயவு செய்து உடனடியாக இதுல தலையிட்டு கடந்த ஆட்சி இந்த ஆட்சி நடக்கிற விஷயம் கிடையாது. கடந்த 50 ஆண்டு காலமாக சுதந்திரம் பெற்ற நாள் முதல் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் இங்க பத்திரப்பதிவு செய்யறவங்க யாரும் நேரடியாக உள்ளே சென்று பணம் கட்டுவது கிடையாது. அதற்கான முறைகள் கிடையாது. அதற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய அந்த முறைகேடு. அதாவது ஒரு முறைகேடு, முறையான முறைகேடுனா முறைப்படுத்தியிருக்கின்ற ஒரு முறைகேடு. இதனை உடனடியாக
தமிழக அரசு தலையிட்டு பத்திர எழுத்தர்கள் தங்களுடைய கையொப்பத்தை, ஏன்னா என்ன சட்டம் இருக்குன்னா, யார் ஒருவர் விற்பவர் வாங்குவோர் அவர்களாகவே பத்திரத்தில் எழுதி கொடுக்கலாம்னு இருக்கு. பத்திர எழுத்தர் கையெழுத்து போட்டா தான் ஏற்றுக்கணும்னு ஒரு சட்டம் இல்ல. அப்ப ஏன் இங்கே இது நடைமுறையில் இருக்கிறது? உடனடியாக ஒவ்வொரு மாவட்ட தலைமை பத்திரப்பதிவு அதிகாரியும் பத்திர எழுத்தர்கள் அந்த பத்திரத்தில் கையெழுத்திடக்கூடாது, யார் எந்த பத்திரம் இங்கே எழுதி உள்ள வந்திருக்கிற கணக்கு உள்ள இருக்கக்கூடிய அதிகாரிகள் தெரியக்கூடாதுங்கிற ஒரு சட்டத்தை இங்கே கொண்டு வரும் வரை இந்த லஞ்சம் ஒரு காலத்திலும் ஒழிக்கப்பட முடியாது. இந்த அதிகாரி இதே சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் பணிபுரியும் பொழுது மாலை 6-7 மணிக்கு மேல் எப்படி எல்லோரும் அமர்ந்து இந்த லஞ்சத்தை பெறுகிறார்கள் என்கின்ற காட்சியை நீங்கள் பாருங்கள். அனைத்து அலுவலகங்களிலும் சிசிடிவி கேமரா கண்காணிப்பு இருந்தாலும் ஒவ்வொரு அலுவலகங்களிலும் அந்த சிசிடிவி பதிவு செய்யாத அறை என்று ஒன்று உள்ளது. மாலை 6-7 மணிக்கு மேல் இந்த முகவர்கள் ஒருவர் பின் ஒருவராக வந்து தங்களுடைய பத்திரங்கள் எத்தனை என்பதை கணக்கு செய்து அந்த தொகையை அந்த அறைக்குள் சென்று ஒப்படைக்கிறார்கள். காலங்காலமாக இந்த எழுதப்படாத இந்த சட்டத்தினை பார்த்து மக்கள் குழம்புவதுண்டு. இந்த பணம் அமைச்சருக்கோ அல்லது மிகப்பெரிய தலைமை அரசியல்வாதிகளுக்கோ இந்த லஞ்ச பணம் செல்கிறதோ என்கின்ற ஐயம் காலங்காலமாக மக்களிடையே உண்டு. அப்படி இருப்பின் இந்த தொடர் கைது நடவடிக்கை இருக்காது என்பதால் இந்த பணம் நிச்சயமாக இந்த சார் பதிவாளர்களை மட்டுமே சென்று சேர்கிறது என்கின்றதில் சிறிதும் சந்தேகம் இல்லை.